ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்துகிறவர். அவர் உங்களை நேசிக்கிற தேவன். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். விசேஷ விதமாய் இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்குள்ள எப்படியாப்பட்ட சுபாவம் வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாயிருக்கிறார். அப்படியாய் இந்த காலை நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாமா? எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? பாருங்க, ஆங்கிலத்தில் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. Therefore, angels are only servant spirit sent to care for people who will inherit salvation. ஹalleluya. பாருங்க, இந்த இடத்துல தேவ தூதர்களை குறித்து இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆங்கிலத்தில் பாருங்க, ஏஞ்சல்ஸ் ஆர் ஒன்லி சர்வன்ட்ஸ் ஸ்பிரிட் சென்ட் டு கேர் ஃபார் பீப்புள் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற இந்த ஜனங்களுக்கு உதவி செய்கிறதுக்கென்று தேவ தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்காங்க, அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய வழியில நடந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு பயந்து நீங்க நடந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்காக ஒரு தெய்வ தூதன் எப்பொழுதும் உங்க பக்கத்திலே அவர் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் உங்களுக்காக ஒரு தெய்வ தூதரை அவர் நியமித்திருக்கிறார். டு கேர் ஃபார் யூ, உங்களை பராமரிக்கும்படியாய், உங்களை பாதுகாக்கும்படியாய், உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஒரு தெய்வ தூதன் எப்பொழுதும் உங்களோடு கூடவே இருக்கிறார். நீங்க யோசித்து பார்த்திருக்கீங்களா? யோசித்து பாருங்க, ஏதோ எங்கேயோ ஒரு வழியில போய் கொண்டிருக்கீங்க, திடீரென்று ஒரு ஆபத்து உங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஆயிடுது, இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு ஏதோ ஆயிடுது, ஆனால் உங்களுக்கு மாத்திரம் எதுவுமே ஆகாது. யோசித்து பார்த்திருக்கீங்களா? அது எப்படி சாத்தியம்? அதுதான் தெய்வ தூதருடைய வேலை. உங்களை பாதுகாக்கும்படியாய் எப்பொழுதும் உங்களோடு கூடவே அந்த தெய்வ தூதர் வந்து கொண்டே இருப்பார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தருக்கு பயந்தவர்களை சுற்றிலும் தெய்வ தூதன் பாளையம் இறங்கி இருப்பாராம். அப்போ இன்றைக்கு நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நீங்க நடந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? உங்களை சுற்றிலும் ஒரு தெய்வ தூதனுடைய படை எப்பொழுதும் உங்களை பாதுகாக்கும்படியாய் உங்களோடு கூடவே இருக்காங்க. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்தில் கேட்கணும், அப்பா, இந்த தெய்வ தூதன் எப்படி 24 hours நமக்கு எங்க கூடவே இருக்காங்களோ, எங்களை பாதுகாக்கும்படியாய் நம்மோடு கூடவே இருக்காங்களோ, அதே போலவே நாமும் மற்றவர்கள் யாரெல்லாம் பிரச்சனை இருக்காங்களோ அவர்களை உதவி செய்யும்படியாய் நாமும் ஆயத்தமா இருக்கணும் என்று நாம் கேட்கணும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த தேவ தூதன் எப்பொழுதும் நம்ம மேல நோக்கமாகவே இருப்பாங்க. பாருங்க, வேதமும் அதை தான் சொல்லுகிறது. உன் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு உன்னை காக்கும்படியாக தன்னுடைய தேவ தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று. அப்ப பாருங்க, நம்ம நடந்து போயினே இருக்கோம். அப்ப அந்த கல்லில் நம்ம கால் இடராதபடிக்கு, நம்ம தடுக்கி விழாதபடிக்கு, நாம் விழுந்து போய் விடாதபடிக்கு தேவ தூதர்கள் எப்பொழுதும் என்ன சொல்லுவாங்களா, நம்மளை பாதுகாக்கும்படியாக கூடவே இருப்பாங்களா. ஸோ எனி டைம் திஸ் ஏஞ்சல்ஸ் வில் பி மானிட்டரிங் us. நமக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனை வரும்பொழுது எப்படியாவது போய் காப்பாற்றணும் என்று. இன்றைக்கு நமக்கும் அந்த தெய்வ தூதனுடைய சுபாவம் நமக்குள்ளே வரணும், அந்த இரக்கம் நமக்குள்ளே வரணும். என்ன இரக்கம்? யாராவது பிரச்சனை இருக்காங்களா, எப்படியாவது அவங்களை போய் காப்பாற்றணும், எப்படியாவது அவங்களை போய் ஜபிக்கணும். பணத்தை கொடுத்து ஏதாவது உதவி செய்வது மாத்திரம் உதவி இல்லை. இன்னைக்கு யாராவது பிரச்சனை இருக்காங்களா, அவங்களுக்கு ஜபிப்பது தான் மிகவும் சிறப்பான ஒரு உதவி என்று நான் சொல்லுவேன். உங்களிடத்தில் பணம் இருக்கிறதா, போய் அந்த அவங்களுக்கு பணத்தை கொடுத்து நீங்க அவங்களுக்காக உதவி செய்யுங்க. அப்போ இன்னைக்கு நமக்கும் மற்றவர்கள் இந்த ஏதோ ஒரு கஷ்டத்தின் வழியாய், ஒரு நெருக்கத்தின் வழியாய் போய் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்கிற அந்த சுபாவம் இன்னைக்கு நமக்கு வரணும். யாராவது கஷ்டத்தில் இருந்தா அவங்களை அப்படியே பார்த்துட்டு அப்படியே இருக்கிறதில்ல, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்க என்ன போராட்டத்தில் போயின்னு இருக்காங்க, என்ன கஷ்டத்தில் போயின்னு இருக்காங்க என்று பார்த்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்காக உதவி செய்கிற பிள்ளைகளாய்
நாம் இருக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை எப்படி ஒரு தேவதூதன் பாதுகாத்து கொண்டிருக்கிறாரோ அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நாமும் இந்த கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் நாம் அவர்களுக்கு ஒரு தேவதூதனாய் நாம் இன்றைக்கு மாறி இருக்கணும். அப்படியே நம்ம ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அந்த சுபாவத்தையும் அந்த கிருபையும் நமக்கு தருவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியே நாம் இந்த காலவேளையில் கர்த்தரிடத்தில் கேட்போம், அப்பா எனக்கும் அந்த சுபாவத்தை கொடுங்க, எனக்கும் அந்த கிருபை தாங்க, மற்றவர்களுக்காக உதவி செய்யணும், மற்றவர்களுக்காக ஜபிக்கணும் என்று நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு அந்த சுபாவத்தையும் அந்த கிருபையும் தருவார். நாம் ஜபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே தகப்பனே, எப்படி இந்த தேவ தூதர்கள் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருந்து நம்மை பாதுகாக்கும்படியா இருக்காங்களோ அதே போலவே நாம் இந்த உலகத்தில் இருக்க ஜனங்கள், அழிந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தகப்பனே உதவி செய்யும்படியாய், அவர்கள் இந்த பாவத்திலிருந்து வெளியே மீட்டெடுத்து வரும்படியாய் தகப்பனே அப்பா அவருடைய ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படியாய் அந்த வழியை அவர்களுக்கு காண்பிக்கும்படியான கிருபையும் அப்பா அந்த இரக்கத்தையும் நீர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அந்த மனதை நீர் எங்களுக்கு தருவீராக. எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.